பிரேஸ் லார்ட், பிரேஸ் லார்ட், பிரேஸ் லார்ட். ஒரு நாள் தியான செய்தியில் ஆண்டவர் நமக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கார். யார் வாசி? யார் வாசி அப்படின்னா, அந்த தலைப்போட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரை நம்புறது அப்படிங்கிறது தான் யார் வாசி. பொய்யனை பார்க்கிலும் தரித்திரனை வாசி. பொய் சொல்கிறவனை பார்க்குறதுக்குள்ள தரித்திரன் என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவனை நம்பிடலாம். தரித்திரனா என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவனை நம்பிடலாம். ஆனால் அந்த பொய்யனை நம்ப வேண்டாம் அப்படிங்கிறத பொய்யனை பார்க்கிலும் தரித்திரனை வாசி. நீதிமொழிகள் 19:22. மாறுபாடான உதடுள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனமாய் நடக்கிற தரித்திரனை வாசி. நீதிமொழிகள் 19:1. அநேக பொய் சொல்லி நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணுவேன்னு சொல்லி உங்களை ஏமாத்துறவனை நம்புறதை விட என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா, நான் இப்படி தான் நடப்பேன், இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி எந்த ரொம்ப தரித்திரவனை ஏழையாக இருக்கிறவனை நம்பிடலாம். பணக்காரனாக இருப்பான், நல்ல ஆஸ்தி அந்தஸ்தோடு இருப்பான், உனக்கு நான் அது பண்ணுதேன் இது பண்ணுதேன்னு சொல்லி நம்மளை நம்பி ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள நம்புறதை விட உத்தமமாய் நடக்கிற தரித்திரனை வாசி. அவனோட எதுலேயும் எல்லா இடத்துலையும் நேர்மையாக இருப்பான், ஆனால் அவன்கிட்ட ஒன்றும் இருக்காது. அவனை நம்பிடலாம், அவனோட வார்த்தையை நம்பிடலாம். அதை ஆண்டவர் சொல்வார். நீதிமொழிகள் 19:1 இந்த வார்த்தையை நம்மளுக்கு சொல்லியிருக்கார். அப்புறம் இரு வழியில் நடக்கிற திரிவாரக்காரனை ஐஸ்வரனாய் இருந்தாலும் நேர்மையாக நடக்கிற தரித்திரனை அவனிலும் வாசி. நீதிமொழிகள் 28:6. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே தான், இரு வழியில் நடக்கிறவன் பணக்காரனாக இருப்பான், நல்ல ஆஸ்தி அந்தஸ்தோடு இருப்பான், அவனுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கிறது அவனோட காரியத்துக்காக நம்மளை பயன்படுத்த அவன் பார்ப்பான். அவன் இரு வழியில் நடக்கிறவன். அவன் ஆண்டவருக்கு இரு வழியில் நடக்கிற திரிவாரக்காரன். ஐஸ்வரனாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் அவன் இவ்வளோ பெரிய இருந்தாலும் அவன் இரு வழியில் நடக்கிறவன். அவன் நம்மளை பயன்படுத்த தான் பார்ப்பான், அவனை நம்பவே கூடாது. அதனை காட்டியும் நேர்மையாக நடக்கிற தரித்திரனையும் அவனிலும் வாசி. நேர்மையாக இருப்பான், ஆனால் அவன்கிட்ட எதுவுமே இருக்காது. அவன் யாருக்கிட்டையும் நான் உண்டு, என் வேலை உண்டு அப்படின்னு சொல்லி அவன் நேர்மையாக நடந்துட்டு இருப்பான். அவனை நம்பிடலாம், அவன் சொல்கிற வார்த்தையை நம்ம நம்பிடலாம். ஆண்டவர் யாரை நீ நம்பணும், யாரை வாசி, யாரோட நீ சேரணும் அப்படிங்கிற வார்த்தையின் தலைப்பும் கீழாக நம்மளுக்கு இந்த 3 வார்த்தைகள் ஆண்டவர் கொடுத்துருக்கார். நன்றி, கோடான கோடி நன்றி. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு இந்த தலைப்பை கொடுத்து இந்த 3 வசனத்திலையும் ஆண்டவர் தந்த வார்த்தைக்காக நன்றி. நண்பர்களே, நீங்களும் ஆண்டவரோடு இருங்க, ஆண்டவரை விசுவாசிங்க. நன்றி நண்பர்களே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.